Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. நம்ம சூலூர் பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற தகவல் வந்ததுக்கப்புறம் நான் அதிகாரிகிட்ட பேசணும். அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி சம்பவம் ஏற்பட்டிருக்குங்கிறது ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மேற்கொண்ட விசாரணைகள் வந்து அது துரிதப்படுத்தப்படும். குற்றவாளிகள் 2 பேரும் இன்னைக்கு கஸ்டடியில் இருக்காங்க. சரி, காவல் நீதிமன்ற காவலில் கொண்டு போயிருக்காங்க. சார்ஜ் ஷீட் இமிடியேட்டா போடணுங்கிறத நான் கேட்டிருக்கிறேன். குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை வாங்கி தரதுல அரசும் உறுதியா இருக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான நிவாரணங்களுக்கு செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவம் இதுவே இறுதியா இருக்கணும், நாங்கள் உறுதியா இருக்கிறோம். குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறது அது மாதிரி சிந்தனையே வரக்கூடாத அளவுக்கு தண்டனைகள் கடுமைப்படுத்தப்படுறதுங்கிறது முதல்வருடைய எண்ணமா இருக்குது. நிச்சயமா செயல்படுத்துவாரு. இந்த குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தரது எங்களோட கடமையா இருக்கும்னு நிறுத்தி வச்சுக்கிறேன். இந்த கோவை மாவட்டத்தில் முழுவதும் கண்காணிப்பு பணி எப்படி இருக்கும் இந்த சம்பவத்தை? கோவை மட்டும் இல்லை சார், தமிழ்நாடு முழுவதுமாக சிங்கப்பெண்கள் திட்டம் வந்து வருகின்ற கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. 27ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி லான்ச் ஆகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதன் மூலமே வந்து எல்லா பகுதிகளின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ காவல்துறைகளை வச்சு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யறதுக்கு உண்டான வேலைகள் நாங்கள் ஏற்பட்டிருக்கோம். ஆமா சார், அறிவிப்பாங்க சார். முதலமைச்சர் அறிவிப்பாங்க, கூடியவர்கள் அறிவிப்பாங்க. போலீசார் விசாரணை ரொம்ப லேட்டா நடந்தது அப்படிங்கிறாங்க. இல்ல சார், இப்போ அதாவது எங்களுக்கு வந்த தகவல்படி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி சம்பவங்கள், அதாவது திரும்பி இறந்துட்டாங்கிறது எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. 9 மணிக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 8 மணிக்கு மேலே 8-9 மணிக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதா சொல்றாங்க. ஆனால் குழந்தை காணாம போன 1 மணி நேரத்தில் சம்பவம் நடந்துருச்சுங்கிறது தான் ரிப்போர்ட்ல வந்திருக்குதுங்க. மோசமான இடம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி 5 சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கதா சொல்றாங்க. அந்த பகுதியில் என்ன பார்வையில்லை சார். நான் பார்த்துட்டு அதை நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் சரி பண்ணிடுறேன் சார். பாதுகாப்பு இல்லாத பகுதியா சொன்னாங்க. 2.5 வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்து அவர் ஒரு கம்யூனிஸ்ட்கார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா நடவடிக்கை எடுக்காம வந்திருக்காங்க. நான் நைட்டு கூப்பிட்டு பேசி அந்த ஈஓ வர சொல்லி அந்த உண்டான பாதுகாப்பு உண்டான ஏற்பாடு, குட்டை ஒன்று இருக்கு. அந்த குட்டைக்கு ரோடு ஒன்னா இருக்கு. அது வந்து தடுப்பு சுவரை எதுவும் இல்லாம இருந்திருக்கு. அதுக்கு வந்து தடுப்பு சுவர் கட்டுறதுக்கு உண்டான வேலை பார்க்க சொல்லி இருக்கு. எஸ்டிமேட் போட்டு பண்றாங்க. அந்த பகுதியில் கண்காணிப்பு நாங்கள் தீவிரப்படுத்துறோம். ஸ்ட்ரீட் லைட் இல்ல. இப்போ 2 பேர் மோகன்ராஜ் கார்த்திக், இது இல்லாம வேற யாராவது அக்யூஸ்ட் இருக்காங்களா? அது விசாரணை வந்து காவல்துறை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் உறுதியாக அவங்க உறவினர் வந்து உச்சபட்ச தண்டனை வேணும். நிச்சயமா அதுல வந்து அரசு, எங்களுடைய அரசு நிச்சயமா நாங்களும் உறுதியாக தான் இருக்கிறோம். அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லைங்க. குற்றவாளி யாராக இருந்தாலும் நிச்சயமா தண்டனை கடுமையாக இருக்கும். அதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அந்த பகுதியில் கண்காணிப்பு அதிகப்படுத்தப்படுது. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்யறோம். நிச்சயமா எந்தெந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய மறைவாக இருக்குது, நீங்க எந்தெந்த இடத்துல வந்து குற்ற சம்பவங்கள் அதிகமாக ஈடுபட்டு நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல அதிகமான கண்காணிப்புல நாங்க தீவிரப்படுத்துவோம் சார்.